சரி, திரு தனியரசு, இப்போ திமுக வர்சஸ் அதிமுக என்ற அந்த அரசியல் தளம் என்பது விஜயனுடைய வருகையால மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி மாறக்கூடாதுன்னு நினைக்கிறோம்மா. மாறுவதற்கான சூழல் இப்ப நம்ம கண்ணு கட்டிய தூரத்துக்கு இப்ப இல்லம்மா. ஏன்னா நீங்க நம்ம ஏற்கனவே நம்ம அருணன் ஐயா சொன்ன மாதிரி அல்லது நம்ம ஐயநாதன் ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் இப்ப அவர் ஒரு எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார் என்பதே தெரியாமலேயமா அவங்க சொல்றாரு, திசைகளை வெல்வதற்கான முன்னறிவிப்பாக இந்த முதல் கதவு திறப்புங்கிறார். அதாவது தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய கட்சியை பதிவு செய்ததிலேயே ஒரு பெரிய பெரிய வியப்பா ஆச்சரியமா கொண்டாடுறத நம்ம பார்க்கிறோம். பெரிய இதே ஒரு ஒரு பின்னடைவு தான். ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட காலம் கலைத்துறையில் இருந்த ஒரு விஜய் தன்னுடைய கட்சிக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணா யார் விண்ணப்பம் பண்ணாலும் உடனே பதிவு பண்ணிட்டு போறாங்க. ஆனா இதைவே ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 2வது மாசம் பிப்ரவரியில துவங்கி கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இதற்கான நடவடிக்கையில் காத்திருந்து இப்பொழுது பதிவு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வரிதை எழுதுறாரு. திசைகள் எல்லாம் திசையட்டும், அப்புறம் வெற்றி வாகை சூடுவோம், தடைகளை தகர்ப்போம்னு ஒரு 4 வரியில எழுதிட்டு அதை நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய விவாதமா பார்க்குறோம். நம்ம அதுல மாநாட்டுக்கு திரைப்படத்துறையில இருக்கிற விஜய் மீது பற்று கொண்டு இருக்கிற நம்ம இயக்குனர் பிரவீன் காந்தி எல்லாம் அதாவது வெறும் 5 லட்சம் பேர் எதிர்பார்க்கிறேன், ஆனா அவருக்கு 60-70 லட்சம் பேருக்கு வர காத்திருக்கிறார்கள் அப்படின்னலாம் அவங்களுடைய அந்த துறை உறவு விஜய்ங்கிற ஒரு நடிகரை அரசியலில் ஒரு பிம்பப்படுத்துறதுக்கு செயற்கையா திரைப்படங்கள்ல காட்டுகிற ஒப்பனைகளை போல பொய்யை உண்மை என்று திரைப்படத்திலே காட்டுவதை போல தமிழ்நாட்டினுடைய நிகழ்கால யதார்த்த அரசியலிலும் காட்டுவதற்கு முயற்சிக்கிறார் விஜய். அதை ஊக்கப்படுத்துகிறார் நம்முடைய பிரவீன் காந்தி. யதார்த்தத்துலமா அரசியல் இயக்கம் நடத்துறது அவ்வளவு இலகுவான வேலையே இல்லது. ஒரு அரசியல் கட்சியை துவக்கிறார், மாநாடு நடத்துறார். இதுக்கே மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாது. ஒரு விஜய் நடத்துற ஒரு 20,000 பேர் வர்றாங்க, 50,000 பேர் வர்றாங்கன்னு அனுமதி கேட்டுட்டு நாளைக்கு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அந்த குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள், இளைஞர்கள் வந்தா அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி பராமரிக்கிறது, பாதுகாப்பதற்கு போதுமான அளவுக்கு இட வசதி இருக்கணும். வாகனத்துல போக்குவரத்து கூடாது அப்படின்னு சொல்றீங்க. புதிதாக ஒரு அரசியல் கட்சி வரும்போது அவங்க மாநாடு நடத்துவதும் அதற்கான அனுமதி கேட்பதும் அதற்கு பரிசீலித்து அனுமதி கொடுப்பதும் இப்ப காவல்துறை அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போ இது தவறு அப்படின்னு சொல்றீங்களா இந்த நடைமுறைகள் எல்லாத்தையுமே? ஆமா, இப்ப இல்லம்மா, இப்ப நாங்க அனுமதி கேட்டா தரமாட்டாங்கம்மா. இதே காவல்துறை, இதே அரசாங்கம் நான் மாநாடு நடத்தினா கூட தரமாட்டாங்க, அவ்வளவு இலகுவா தரமாட்டாங்க. ஒரு பெரிய பணக்கார நடிகர் இருக்கிறதுனால உடனே அனுமதி தர்றாங்க காவல்துறை. நாங்கெல்லாம் நீதிமன்றத்தில் போய் தான் மாநாட்டுக்கு அனுமதி வாங்கி 2 நாட்களுக்கு முன்னாடி அனுமதி வாங்கி மாநாடு நடத்தி நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு 6 மாசம் தலைமறைவா இருந்து பல நாள் சிறையில் இருந்து 50 வழக்குகளை வாங்கி கிட்டத்தட்ட 500 பேர் சிறைப்பட்டு எத்தனை வாகனங்கள் பறிமுதல் செய்து மிகப்பெரிய போராட்ட யுத்தத்தை நடத்திட்டாம நாங்களாம் அரசியல் களத்துல வந்திருக்கிறோம். இவங்கள மாதிரி நேரா ஏசி அறையிலிருந்து, சாலி கிராமத்துல இருந்து, கோடம்பாக்கத்துல இருந்து அப்படியே நேரா ஜெயின் சார்ஜ் கோட்டைக்கு அப்படியே பங்களாவில இருந்து பெரிய சொகுசு வண்டியில, பெரிய ஆடி கார்லையும் பென்ஸ் கார்லையும் இறக்குமதி செய்யப்பட்ட கார்ல வந்துதான் இவர் தமிழ்நாட்டு மக்களினுடைய துன்பத்தை, துயரத்தை, கண்ணீரை துடைக்கி இதோ வருகிறார் அப்படின்னு சொல்லி காட்டுற இந்த கொடுமை இருக்குல்லமா, அது இந்தியாவில் உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. இவ்வளவு பெரிய பங்களாவில் மாட மாடியில வசிக்கிற பெரிய விலை உயர்ந்த ஆடம்பர கார்ல வர்றவர் தான் ஏழைகளினுடைய துன்பத்தையும் துயரத்தையும் துடைப்பதற்கு வருகிறார். நீங்க சொல்ற இந்த வசதி இதெல்லாம் கிடைத்த பிறகும் மக்களுக்காக சேவை ஆற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் வராரே அப்படின்ற பார்வையிலையும் பார்க்க முடியாதா இத? ஏமா, ஏழைகளை பார்க்கவே மறுக்கிறவர், ஏழைகளை தொடவும் அருகில் வருவதையே அனுமதிக்காமல் பவுன்சர் வைத்து பெரிய பெரிய உடற்கட்டான ஆட்களை செக்யூரிட்டியிலாக பாதுகாவலராக இருந்த போது சார், இப்போ அரசியல் தலைவரான பிறகு ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து அவர் கௌரவப்படுத்தி இருக்காரே. இல்லம்மா, அப்படியேமா, நான் அந்த நிகழ்ச்சி தான் சொல்றேன். அதாவது அதிக மதிப்பெண்கள் பெற்ற அந்த குழந்தை செல்வங்களை அழைத்து விருது கொடுத்து ஊக்கத்தொகை கொடுத்து பாராட்டுகிற அந்த நிகழ்ச்சியையே இவர் எப்படி நடத்துறாரு? அது அவங்களாம் என்ன பெரிய எல்லாம் தீண்டத்தகாதவர்களா? அந்த பெற்றோர்களுக்கும் இவர்களுக்கு என்ன இடைவெளி இருக்கு? மேடையில் யார் இருந்தா? யாராவது இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டாதான் சொல்றாருங்களாமா? இப்போ கூட நீங்க விஜய்க்கு அடுத்து ஒரு தலைவரை சொல்லுமா?
விஜய் முதல்ல அரை மணி நேரம் ஊடகவியலாளர்களை சந்தித்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற அந்த சூழலை இதுவரைக்கும் விஜய் உருவாக்கி இருக்காரா? மிகப்பெரிய திரைப்பட நடிகர், கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு கால திரைப்படத்துறையில் இருக்கிறவர். அதாவது ஊடக வெளிச்சத்திலையும் கேமராவுடைய அந்த ஒளிப்பதிவு கருவிகளுடைய வெளிச்சத்திலேயே தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவிட்டவர். ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப தமிழக வெற்றி கழகம் குறித்து, தன்னுடைய எதிர்கால அரசியல் கனவுகள் குறித்து, தன்னுடைய கடந்த கால அரசியல் பயணம் அல்லது பார்வை குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்காராமா? பதிலே சொல்லாமல் நாம கற்பனை செய்து கொண்டு விஜயை வருகிறார் என்றும் அந்த கட்சி திமுக அதிமுக என்கின்ற அந்த இருதுருவ அரசியலை, ஒரு திராவிட கருத்தியலை, சமத்துவ கருத்தியலை, பகுத்தறிவு கருத்தியலை, இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருந்த இந்த தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் அரசியல் வலிமையாக இருக்கிற இந்த கருத்தை, அந்த கருத்தை தாங்கி இருக்கிற 2 அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக ஒருவர் வருகிறார் என்றால் எதன் அடிப்படையில் அப்படி அவர் வருவார் என்கின்ற அந்த தகுதியோடு அவரை பொருத்தி அந்த இடத்தில் வைத்து விவாதிப்பதற்கு அடிப்படையில் ஒரு விழுக்காடும் தகுதி இல்லாத கட்சி தமிழக வெற்றி கழகம், ஒரு விழுக்காடு கூட தகுதி இல்லாத தலைவர் அன்பு தம்பி விஜய் அப்படிங்கிறது தனியரசனுடைய பார்வை. அது மட்டுமல்லவா, தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கொள்கை கோட்பாடு சித்தாந்த லட்சிய பார்வை அற்றவர் என்று பிரவீன் காந்தியை சொல்றாங்க. அப்படியெல்லாம் இருந்திருந்தா நீங்க கொள்கை இல்லாத கட்சியை எப்பொழுது ஆட்சியர் அணைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள்? நீங்க இந்தியாவுடைய பிற மாநிலங்கள் அது சாத்தியப்பட்டிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் கொள்கை சார்ந்து இயங்காத எந்த ஒரு அரசியல் கட்சியையும் இதுவரை தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தேர்வு செய்து மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அனுப்பியதாக வரலாறே இல்லை. ஆகவே பிரவீன் காந்தியோட கருத்தை நான் மறுக்கிறேன். அருண்ஐயாவுடைய கருத்தோடு ஒட்டி போகிறேன். விஜய் இன்னும் எந்த கருத்து, தன்னுடைய கொள்கை அல்லது தன்னுடைய அரசியல் கனவு என்னன்னு இது வரைக்கும் சொல்லல. பிரவீன் காந்தியே சொல்றாரு, விஜய் இலவசங்களுக்காக மக்கள் மைண்ட் செட்டுக்கு இரையாகி கிடக்குறாங்க. அப்படின்னா நீங்க விஜய் என்ன சொல்றாரு? தமிழக வெற்றி கழகம் நான் அரசியலுக்கு வந்துட்டேன், ஆட்சிக்கு வந்துட்டேன், இலவசங்களை எல்லாம் ஒழிச்சிடுன்னு சொல்றாரா? இப்ப நீங்க இந்த பேருந்து பயணம், தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு திராவிட மாடல் அரசு தளபதி தந்திருக்காரு. திரு பிரவீன் காந்தி சொல்றாரு. ஆனா இது தமிழக வெற்றி கழகத்தோட அதிகாரப்பூர்வ கருத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க இன்னமும் கொள்கையை வெளிப்படுத்தல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது உங்களோட அவங்களுக்கு கொள்கை இருந்தா தாமா அவங்களுக்கு கொள்கை இருந்தா தாமா சொல்றதுக்கு அவர் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. கொள்கை எதுவுமே தெரியல. இப்ப கட்சி பதிவாயிருச்சு. இந்த மாநாடு கொள்கை பிரகடன மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் கொள்கை அறிவிக்கல அப்படின்னா கொள்கை இல்லாம எங்க கூட கட்சி அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாம். ஆனா அதை அறிவிக்கிறதுக்கு தான் மாநாடுன்னு சொல்லியிருக்காரு. அதுலயுமே பாருமாமா, இப்ப நீங்க ஏற்கனவே அதிமுக திமுக நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளுடைய கொள்கை தான் விஜயோட கொள்கை. அதுல எல்லாம் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரஜினி ஐயா சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியல் உலகத்தில் இல்லாத ஒரு அரசியலை விஜய் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ஆனால் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிற இந்த மதம் சார்ந்து இயக்குகிற அரசியல், மதம் சார்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்துத்துவ பாஜக அரசு, மோடி அரசு, அமித்ஷா அரசினுடைய 10 ஆண்டு கால கடந்த கால அரசு மூன்றாவது முறையாக இப்பொழுது ஆட்சி அதிகாரிக்கு வந்திருக்கிற அந்த அரசின் மீது விஜயனுடைய பார்வை என்ன? அப்பொழுது மதம் சார்ந்த அரசியல், சமூகம் சாதி சார்ந்த அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், பொது உடைமை வர்க்க அரசியல், எந்த அரசியலில் விஜயனுடைய பார்வை அல்லது பற்று இருக்கிறதுங்கிறது இதுவரைக்கும் வெளிப்படையா நமக்கு விஜய் பத்தி தெரியல. ஆகவே விஜய் அதை பத்தி அறிவிக்கவும் இல்லை. ஏன்னா 50 ஆண்டு காலம் எந்த அரசியல் பற்றற்று நாட்டு மக்களின் மீது எந்த அன்பும் இல்லாமல் முழுக்க தன்னுடைய தனித்த ஆதாயத்திற்காக பெருலாபத்தை கொட்டுகிற திரைப்படத்துறையில் ஒரு நடிகனாக இருந்த ஒரு விஜய் திடீர்னு அரசியலுக்கு கட்சி ஆரம்பிக்கிற 2024 முதலமைச்சர் யாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஆதரிப்பா, வாக்களிக்க மாட்டார்கள், மாநாட்டுக்கு கூட மக்கள் பெருமளவு திரள மாட்டார்கள்.